உமன்ஸ் ஹெல்த் சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது PCOS. ஸோ PCOS வந்து ரொம்ப வேஸ்ட் டாபிக், அதை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல முடியாது. இன்னைக்கு அதோட டிட்பிட்ஸ் மட்டும். ஆல்மோஸ்ட் 5ல் ஒரு பொண்ணுக்கு இப்போ PCOS இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ அதிகமாக ப்ரிவாலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது பியூபர்ட்டி நேரத்திலேயே கூட நமக்கு கொஞ்ச நாள்லயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல கூட சில பேருக்கு டிடெக்ட் பண்ணலாம். ஏன் இன்னும் ஏர்லி சைல்ட்ஹுட்ல கூட அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல கூட வருது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட இந்த PCOS சம்பந்தமான இஷ்யூஸ் வருது. டூ மச் ஸ்ட்ரெஸ், அதனாலலாம். ஸோ எவ்வளோ ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை சரி பண்ண முடியும். அண்ட் ஹோமியோபதி ஹேஸ் அ பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் த்ரூ. PCOS சம்மந்தமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், இதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு ஃபெர்டிலிட்டியில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு. சில பேருக்கு PCOSனால ஓவலேஷன் நடக்காமல் ஃபெர்டிலிட்டியில் இஷ்யூ இருக்கும். ஆனால் PCOS இருந்தாலே குழந்தை பிறக்காது அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறைய PCOS பேஷண்ட்ஸு ஈஸியாக நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினுக்கு நம்ம பாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய பேத்தாலஜி தான் PCOSல அதிகம். PCOS இருக்கிறவங்களுக்கான ஃபியூ கைட்லைன்ஸ் இன்னைக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன எடுப்பாங்களோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு லோ கார்ப் டயட், அதாவது நம்ம மாவு சத்து இருக்கிற பொருட்களை எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுக்கணும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆக்டிவிட்டி, ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காமல் ஒர்க் பண்ணுற நேரமே கூட கொஞ்சம் போக நடக்க அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை ரெகுலர் எக்ஸசைஸ் ரொட்டீனில் இருக்கிறது, இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். அவாய்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மில்க்கு, சுகர், ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லிமிட் ஆர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்க்ளூட் பண்ணுறது எவ்வளோ ஃபைபர்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் எவ்வளோ இன்க்ளூட் பண்ண முடியுமோ பெஸ்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், உங்களோட டயட்டில் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீட்ஸ், இட் கேன் பி மிக்சர் ஆஃப் சீட்ஸ், அதை இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் PCOSல ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும்போது PCOSும் நல்லா மேனேஜ் ஆகும். ஹோமியோபதி PCOSல என்ன பண்ண முடியும் அண்ட் PCOS சம்மந்தமான இன்னும் டீப்பர் ஃபேக்ட்ஸை நம்ம இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம்.